Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சோ நீங்களும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்றைக்கி இதை தான் எடுத்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய செகண்ட் Premna. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னோடய ஃபஸ்ட்டு மதர் பிளான்ட் Premna எது அப்படின்னு. ஸோ நிறைய டைம் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் நம்ம சேனலில். இது வந்து அதில் போட்ட ஃபஸ்ட்டு கட்டிங்ஸ் இதுதான் அது. ஸோ இது சின்னதுலேருந்து வளர்க்குறேன், ஒரு 5 years கிட்ட ஆக போகுது. ஸோ இதுதான் அது செகண்ட் Premna. ஸோ நல்ல மெச்சூர்டாக இன்ஃபார்மல் ஆப்ரேட் ஸ்டைலில் நல்லாயிருக்கும் பார்க்க ரொம்ப. ஸோ இது இன்னமும் க்ரோ பேக்கில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இதை தான் ஒர்க் பண்ணி எடுத்து நம்ம வந்து பாட் பண்ண போகிறோம். ஃபர்தராக அதுக்கப்புறம் நல்லா க்ரோ ஆகும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ரீபாட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா பிரான்ச்சஸும் நம்ம சூப்பராக வயர் பண்ணியிருப்போம். நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட்டு. ஸோ பாட்டுக்கு மாற்றணும். ஸோ நம்ம வந்து மறுபடியும் ஒரு கோச் பாட்டில் தான் மாற்ற போகிறோம். ஸோ நம்ம ரூட் சிஸ்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்குது ரூட்டு. ஸோ நம்ம ஒன்ஸ் எடுத்து பார்ப்போம் க்ரோ பேக்லேருந்து உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ எடுத்து பார்த்து என்ன ரூட்டெல்லாம் கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அழகாக ஒரு பாட்டில் வச்சிடலாம். ஸோ இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பழைய க்ரோ பேக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துலேருந்து இப்போது ஏன்னா நம்ம ரூட் பால்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இப்போ ரூட்டெல்லாம் கட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த ரூட் பால்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு மண்ணை கம்மி பண்ணிவிட்டு இப்போ இந்த ரூட்டை இங்கே இருக்க ரூட்டை வந்து கட் பண்ணலாம். இதை ஃபுல்லாக மண்ணை எடுத்துட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் சர்வே ஆகிறதுக்கு டிலே ஆகும். சம்டைம்ஸ் வளரும், சம்டைம்ஸ் வளராமல் கூட போகும். ஸோ அதனால் வந்து இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூட் பால்ஸ் இப்படி இருக்குன்னா இப்போ க்ரோ பேக்கில் வச்சிங்கன்னா இதே ஷேப்பில் இருக்கும். இப்போ பாட்டில் இருந்துச்சுன்னா பாட்டிலேருந்து எடுக்கும்போது இதே ஷேப்பில் இருக்கும். ஸோ நம்ம எடுத்துகிட்டு நமக்கு அடுத்த பாட்டுக்கு தேவையான லெவலில் வந்து நம்ம வந்து மண்ணை கம்மி பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ இது ஒரு 3 inchக்குள்ளே இருக்கும், 2 to 3 inchக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ கம்மி பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம இங்கே கம்மி பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற இந்த ரூட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ரூட்டை இங்கே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சல்லி வேர்கள் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். நம்ம இது கீழே ஒரு பாட்டில் மண் போட்டு நம்ம பிளான்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா வளரும். ஸோ சீக்கிரமாக 100% சர்வே ஆகும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக ரூட்டிங் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. எடுத்தோடனே நம்ம ஃபுல்லாக ரூட்டெல்லாம் எடுத்து மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு ரூட்டை மட்டும் எடுத்து கையில் வச்சுட்டு அப்படி பிளான்ட் பண்ண வேணாம். சில ஃபைக்கஸ் வெரைட்டிஸை பண்ணலாம், இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். Premnaக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள், இது வந்து பெஸ்ட்டு Premnaக்கு. ஸோ வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரூட்டை நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ இது இத்தனால நான் சொல்லாத ஒரு டிப்ஸுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக அந்த ரூட் வந்து இப்போ கட் பண்ண இடத்துலேருந்து வேகமாக வந்து அடுத்த ரூட் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வரும்போது ரொம்ப ஸ்பீடாக க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு ஈஸியாகிடும் பாட் பண்ணும்போது.
வந்து நம்ம கொக்கோ பீட் எடுத்திருக்கோம். கொக்கோ பீட் கூட கொஞ்சம் வெர்மி கம்போஸ்ட்டும் மணலும் கலந்தது தான் இது. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல மக்கின கோட் வேஸ்ட் மென்யூரு ட்ரை ஆனது. ஸோ இந்த மாதிரி வெர்மி கம்போஸ்ட் மாதிரியே ஆயிரும் கோட் வேஸ்ட்டும். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது இந்த இதில் ஒரு இது போட்டுக்கிறோம். இன்னும் ரொம்ப போட யூஸ் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரேம்னாக்கு கோட் வேஸ்ட் மென்யூர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து எந்த கிராவல்ஸ் எதுவும் போடல, கீழே ஃபுல்லாகவே இந்த கோட் மிக்ஸு, அப்புறம் வந்து கவுடங், இந்த வெர்மி கம்போஸ்ட்டு, ரெண்டாவது வந்து கொக்கோ பீட், இந்த மூணும் தான் இதில் கலந்துருக்கேன். அது கூட கொஞ்சம் மணல் கலந்துருக்கேன். ஸோ இது மூணும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ரூட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் இந்த மாதிரி கட் பண்ண ரூட் வந்து நல்லா முளைக்கும். ஸோ நம்ம எல்லா பிளான்ட்டுக்கும் கொக்கோ பீட் யூஸ் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. சில பிளான்ட்டுகளுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், சில பிளான்ட்டுக்கு தேவைப்படாது. ஜேடு மாதிரியான வெரைட்டிஸ்க்கெலாம் தேவைப்படாது. ஸோ ஓரளவுக்கு சாயில் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா வளரும். எந்தளவுக்கு கீழே சாயில் இருக்கோ அந்தளவுக்கு ரூட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும், க்ரோத் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம பாட்டில் வைக்கிறோம். நம்மளோட ஐடியா வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேசனில் தான் வைக்கிற மாதிரி இருந்துச்சு, கோச் பாட்டு. ஸோ நம்ம போன்சை பாட்டுக்கே மாற்றிடலாம் அப்படின்ட்டு தான். அதனால் இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஹெல்த்தியாக வளரட்டும். அந்த பொசிஷன்ஸ் பார்த்து நம்ம வந்து பாட் பண்ணிக்கலாம். ஸோ இது கரெக்டாக இருக்கும். அந்த போன்சாய் வந்து பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஒன்று வந்து நம்ம வந்து ரூட்டெல்லாம் கட் பண்ணோம்ல, அந்த இடத்துல வந்து ஃபங்கிசைட் பவுட்ரு போடுறது. ரெண்டாவது வந்து நம்ம போன்சாய் பாட்டில் வந்து மெஸ் வச்சு ட்ரைனேஜ் ஓட ஸ்டாப் பண்ணுறது. நம்ம ரூட்டை எப்போல்லாம் கட் பண்ணுறோமோ அப்போ கண்டிப்பாக வந்து ஃபங்கிசைட் பவுடர் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ கரெக்டாக பொசிஷனில் செட் பண்ணியாச்சு. வயரையும் நம்ம பாட்டோடு சேர்த்து கட்டியாச்சு, இந்த ரூட்டு எல்லாமே சேர்த்தி. ஸோ நீ சாயில் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாயிலில் நல்லா உள்ளுக்குள்ளே டீப்பாக போகிற மாதிரி இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி டிக் பண்ணுறதுனால வந்து ரொம்ப டைட்டாகும், இந்த கேப்புக்குள்ளெல்லாம் சாயில் ஃபில் ஆகும். ஸோ எல்லா இடத்துக்கும் கவர் ஆகும் சாயில்.
ஸோ சாயிலெலாம் ஃபிக்ஸ் பண்ணி அழகாக பாட் பண்ணியாச்சு. இனி வாட்டர் பண்ணிவிட்டு மேலே மட்டும் ஸ்பாக்னம் மாஸ் வச்சுக்கலாம். ஸோ அழகாக மாஸெல்லாம் செட் பண்ணியாச்சு, ஸ்பாக்னம் மாஸ் வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் பண்ணிக்கலாம். வாட்டர் பண்ணால் நல்லா க்ரீன் ஆயிரும் ஸ்பாக்னம் மாஸு. ஸோ சூப்பராக நம்ம மாஸ்லாம் செட் பண்ணி வாட்டர் பண்ணி பாட் பண்ணி அழகாக்கியாச்சு நம்ம போன்சாயை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.